இல்லைண்ணா ஓப்பன் ஆடியோ தானே ஓப்பன் ஆமாம்மா ஓப்பன் ஆடியோ தானே இல்லைண்ணா இல்லைண்ணா ஸ்பீக்கர் மேலே வச்சு வச்சுட்டாங்க ஆமாம் மண்டபம் இல்லைண்ணா யாருமே No, hey, hey. Camera. Camera வச்சுருந்தா போல நான் ஃபுல்லாக மூஞ்சிட தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிகவின் 18வது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என்பது திருவேற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்தை தற்பொழுது நியமனம் செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் அண்மையில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த தற்பொழுது விஜயகாந்த் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்தை பொதுச் செயலாளராக நியமித்து தேமுதிகவின் பொதுக்குழுவில் தீர்மானம் என்பது நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்தை பொதுச் செயலாளராக நியமனம் செய்து தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டுள்ளது. விஜயகாந்த் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவியில் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பொதுச் செயலாளர் பதவியில் வகித்து வந்த விஜயகாந்துக்கு பதிலாக தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் இந்த பதவியை வகிப்பார் என்று தீர்மானம் என்பது நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளராக நியமித்து தேமுதிகவின் பொதுக்குழுவில் தீர்மானம் என்பது தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் உடல்நிலை தளர்ந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளராக தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.